த்தினாலே நுகம் முறிந்து போகும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை உடைக்க போகிறார். லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடை அதை ஓட அல்லேலூயா. அடிக்கடி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க. நான் தடைன்னு சொன்னானே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, அதை ரெடியா, தடை அதை இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை உடைச்சிட்டு தான் போக போறீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை உடைச்சிட்டு தான் போக போறீங்க. விசுவாசிக்கிறவங்க நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 38-39 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே லாசரு அங்கே மரித்து அவனை கல்லறையில் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். 38ஆம் வசனம். இயேசு அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஆமென். அல்லேலூயா. ஒரு கல் வைக்கப்பட்டிருக்குது. அப்போது ஆண்டவர் வந்தவனே பார்த்தவனே சொல்ல, அந்த கல்லை எடுத்து போடுங்கிறாரு. அல்லேலூயா. அநேக சத்தியங்களை இது மூலமாக கேட்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய ஒரு வெளிப்பாட்டை உங்களோடு கூட பேச போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென். அல்லேலூயா. அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. இங்கே லாசருடைய கல்லறையின் முன்பாக வைக்கப்பட்ட ஒரு கல், ஆண்டவருடைய வார்த்தை அந்த கல்லுக்குள்ளாக, அந்த கல்லறைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அதுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த கல்லை எடுத்து போடும்படியாக ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஒரு கல்லறை இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்க ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறையில முன்பாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு. இது யாரோட கல்லறை? இயேசு கிறிஸ்துவோட கல்லறை. இந்த கல்லறை முன்பாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள் என்ற ஒரு டவுட்டோடவே அந்த ஸ்திரீகள் வருகிறாங்க. அவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அங்கிருந்து காலையில் கிளம்பி வரும்போது யார் இந்த கல்லை புரட்டி போடுவா? அங்கே லாசருடைய கல்லறையிலே முன்பாக இருந்த கல்லை இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்களே புரட்டி போடுங்கன்னு சொன்னாரு. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லை யார் புரட்டி போடுவா? ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல வராங்க, பெரிய டவுட்ல வராங்க. அந்த கல் எப்படிப்பட்ட கல்லா இருந்துச்சு? வாசிக்கலாம் அடுத்த வசனம், 4ஆம் வசனத்தில். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது, போதும், அந்த கல் எப்படிப்பட்ட கல்? மிகவும் பெரிய கல். லாசருடைய கல்லறையின் முன்பாக வைக்கப்பட்ட கல் எப்படிப்பட்ட கல்லா இருந்திருக்கும்? அப்போ கொஞ்சம் சின்ன கல்லா தான் இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்களே என்ன பண்ணுங்க, புரட்டி போடுங்க. இங்க வைக்கப்பட்ட கல் எவ்வளவு பெரிய கல்? பெரிய கல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய கல். அல்லேலூயா. எங்க லாசரு முன்பாக வைக்கப்பட்ட கல் கொஞ்சம் சின்ன கல், நம்மளே எடுத்து போடுற மாதிரி ஒரு கல். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில சில சின்ன கற்கள் இருக்கிறது, சில பெரிய கற்கள் இருக்கிறது. நம்மால் எடுத்து போடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய கற்கள் சில இருக்கிறது. நம்மளால் எடுத்து போட முடியாத அளவிற்கு நம்மளால் இந்த காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியுமா, இந்த காரியத்தை தொட முடியுமா, தள்ள முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய கற்களும் இருக்கிறது. நீங்க 2 கல்லையும் புரட்ட முடியும். அல்லேலூயா. ஆனா எப்படி புரட்ட முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லி யாரோ சொல்றாரு, ஸ்திரீகளை பார்த்து சொல்லி, நீ போய் எடுத்து போடுமா, நீங்க போய் எடுத்து போடுங்க. போய் அவங்க போய் என்ன பண்றாங்க? அந்த கல்லை எடுத்து போட்டார்கள். ஆண்டவர் சொல்ல, லாசருவே வெளியே வா என்று சொல்லும் போது, அந்த மரித்த சரீரத்துக்குள்ளாக தேவனுடைய உயிர்த்தெழுதலின் ஆவி கடந்து சென்று அங்க மரித்தவன் உயிரோடு எழும்பி வருகிறான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கடந்து செல்ல முடியாதபடி சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, சில போராட்டங்கள் இருக்கிறது. அதை தேவன் நம்மை கொண்டே எடுத்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இதுக்கு விசேஷமா வேற எந்த காரியமே தேவையே கிடையாது. சில காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டே எடுத்து போட வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நமக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கா, நமக்கு அந்த பலனை கொடுத்துருக்கா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதுக்கு நீங்க தனியா முட்டி மோதி அழுது புரண்டு ஜெபிக்க வேண்டியதே இல்லை. சில காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டே செய்வார். நம்மை கொண்டே சில அற்புதங்கள் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
ஆனால் நம்மால் புரட்டி போட முடியாத சில கற்கள் இருக்கிறது. பயங்கர டவுட்ல இருக்குது. இந்த பிரச்சனை எப்படி மாறும், இந்த வியாதி எப்படி மாறும், இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறும், இந்த சூழ்நிலைகளை எப்படி மாறும்னு சொல்லி அநேகருக்கு பல கேள்விகள் இருக்கிறது. நம்மால் புரட்டி போட முடியாத சில கற்கள் இருக்கிறது. தேவன் இந்த மாலையிலே தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அந்த கல்லை புரட்டி போட தேவனே இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? விசுவாசி நல்ல கையை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா. வாசிங்கக்கா மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பாருங்க, இந்த கல்லை புரட்டுவதற்கு லாசரு கல்லறையின் மேல இருக்கக்கூடிய கல்லை புரட்டி போடுவதற்கு அவர்களே போதும். ஆனா இயேசுவின் கல்லறை மேல வைக்கப்பட்ட கல் மிகப்பெரியதா இருந்தது. இதை புரட்டி போடுவதற்கு யார் இறங்கி வந்தான்னு சொன்னா, கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து சடிதியிலே ஒரு சவுண்டு, பயங்கர ஒரு சவுண்டு. ஒரே செகண்ட்ல அங்கிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி போட்டான் என்று வாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களால் புரட்டி போட முடிந்த, உங்களால் மேற்கொள்ள முடிந்த பிரச்சனைகளை கர்த்தர் உங்களை கொண்டு மேற்கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. உங்களால் மேற்கொள்ள முடியாத சில பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தரே இறங்கி வந்து புரட்டி போட வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்றீங்களா? கையை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கும். லாசருடைய கல்லறை முன்பாக அப்படித்தான். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணி நிறைய பேர் தடைகள்லாம் மாறியிருக்கோம் இல்லையா? நிறைய பேர் பிரச்சனையை நம்ம ஜெபம் பண்ணி மாறியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு சில வியாதிகள் இருக்குது, நமக்கு சில உபத்திரவங்கள் இருக்குது. நம்மளால் சில காரியங்கள் மேற்கொள்ளவே முடியல. என்ன ஆண்டவரே, நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி கல்யாணம் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு பிள்ளை பிறந்திருக்கு, நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணி நல்ல ஃபினான்ஷியல் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை, உங்களால் மேற்கொள்ள முடியாத சில காரியங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சிலருக்கு பல கேள்விகள் இருக்கு இல்லையா? கர்த்தர் இந்த நாளில் ஒரு விடையை தருகிறார். ஆமென். கர்த்தர் அதற்கான நேரம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கைரோஸ் நேரம். ஹல்லேலூயா. கைரோஸுக்கும் குரோனோஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. குரோனோஸ் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த நேரம். தேவன் நமக்கு கொடுத்த நேரம். நம்ம வாட்சில் நம்ம பார்க்குற நேரம் இருக்கு பாருங்க, நம்ம ஓடுற பாதையில் நம்ம போகிற நேரம் இருக்கு பாருங்க, அது குரோனோஸ். அந்த நேரம் பேர் என்னது? குரோனோஸ். ஆனால் கைரோஸ் என்பது கர்த்தர் நமக்காக கிரியை செய்யக்கூடிய நேரம், நமக்கான தேவனுடைய நேரம் கைரோஸ். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் குரோனோஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கோம் பிரதர். நீங்களான குரோனோஸ்ல ஓடிக்கிட்டே சில காரியங்கள், சில அற்புதங்கள் உடனே நடக்கும் நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நடக்காமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கைரோஸ் நேரம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் இறங்கி வந்து உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா ஆமென் சொல்லி கரங்கள் தட்டி, பத்தாது ரூவா தட ஓட. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் உடைப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பிரச்சனை மாறவே இல்லை நினைச்சிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. 3 நாள் தான் உள்ள வைக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. 3 நாள் தான் உள்ள வைக்க முடிஞ்சது. அதுக்கு மேல அவங்களால வைக்க முடியல. அதுக்கு பெரிய காவல்லாம் போட்டு வச்சாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. இயேசுவை சரீரத்தை யாரா தூக்கிடுவாங்கன்னு சொல்லி காவல்லாம் வச்சு பார்த்தாங்க. ஆனா எல்லாரும் திடுக்கிட்டு பயந்து செத்தவர்கள் போல ஆனார்கள். வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கைரோஸ் டைம் வரும்போது எவ்வளோ பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்கள் வளர மாட்டீங்க, நீங்கள் தேர மாட்டீங்க, ஒன்றும் உருப்படாது, என்னன்னாலும் சொல்லிட்டு போலுங்க. எவ்வளோ பெரிய தடை, எவ்வளோ பெரிய பூட்டை உங்களுக்கு விரோதமாக பூட்டி வச்சிருந்தாலும் ஹல்லேலூயா, அதெல்லாம் உடைக்க என் தெய்வம் வல்லவர். எத்தனை விசுவாசிக்கிறோம்? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவனுடைய கைரோஸ் டைம் வரும்போது அங்க தேவதூதன் ரெடியா ஆயத்தமா இருக்கிறாரு. இந்த 3வது நாள் தேவனுடைய கைரோஸ் டைம் வர வரைக்கும் 3வது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ வருது, எப்போ வருது, எப்போ வரப்போகுது, எப்போ வரப்போகுது, இப்போ வரப்போதா, 3rd டே எப்போ வரப்போகுது, ரெடியா இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, 3வது நாள் சுகந்த வர்க்கம் விடுபடியாக என்ன பண்ண முடியும்? மெழுகுவத்தி ஏத்துறதுக்கு, ஏசப்பாக்கு மெழுகுவத்தி ஏற்றி அந்த இதுக்கு முன்னாடி பூஜைலாம் பண்ணி அவருக்கு நல்லா இன்னும் நல்லா சாம்பிராணிலாம் போடலான்னு சொல்லி நம்ம ஆளுங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு கொஞ்சம் வேதனை தான். ஹல்லேலூயா. ஏன்னா நான் எங்கள் ஆல்வின் அண்ணன் கூட வளர்ந்தவன். நான்
நானும் பாஸ்டராக இருந்தாருன்னா பாஸ்டர் நானும் அவர் உண்மையாக அவரோட சீசராக ஏசப்பாவோட நேரடி சீசராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், போடா நல்ல புது ட்ரெஸ் அவனை வாங்கிட்டு வா. ஏசப்பா 3 நாளாக என்ன பண்ணியிருக்காரு, கல்லறையில் இருந்திருக்கிறார். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா என்ன பண்ணிடு, நல்லா மீனோ நல்லா பிரியாணி வாங்கிட்டு வந்து ரெடியாக இருப்போம். நாங்களாம் அதான் செஞ்சுருப்போம். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? அப்படி தானே ரூவா அல்லேலூயா. அப்படி எதிர்பார்த்து தான் வந்திருப்போம். ஆனால் நம்ம ஆளுங்க ஏசப்பாக்கு ஒரு மெழுகுவத்தி ஏற்றி ஏசப்பாக்கு சுகந்த வர்க்கம் மெடியொலி வருகிறார்கள். நடந்தது என்ன? நடந்தது என்ன? அவர்கள் வருவதற்கு முன்பாக தேவனுடைய கைரோஸ் டைம் வந்துச்சு. அல்லேலூயா. இவங்கெல்லாம் ஏசப்பாக்கு இன்னும் சாம்பிராணி போக போலான்னு பார்த்தாங்க. அங்க பார்த்தா தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததை பார்த்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களுக்கு நிறைய பேர் பூஜை போட்டு உங்க கதையை முடிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய கைரோஸ் டைம் வரும்போது கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நல்ல சத்தமா ஆமென் சொல்லி தட தட ஓட. அல்லேலூயா. இப்போ பிசாசோட மண்டலம் உடைய போது பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்க எல்லா பிசாசோட மண்டையும் உடைச்சிட்டு தான் போறீங்க நீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பார்க்குறோம். இப்போ லாசரு வெளியே வராரு. லாசரு வெளியே வராரு. எப்படி வராரு? நல்ல சுத்தி சீலைகளை சுத்தி குதிச்சு 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 என்ன பண்றாரு, வராரு. வந்தவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கட்டவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. கட்டுகளை உடைங்க. அல்லேலூயா. நம்ம வேலை என்ன வேலை? கட்டவிழ்க்கிற வேலை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க போனாலும் ரூபா ஊழியத்தோட பெரிய வேலை என்னன்னா கட்ட உடைக்கிற வேலை தான். எந்த ஊருக்கு போய் பாஸ்டரும் டீமும் சேர்ந்து உடைக்கிற வேலை தான். அந்த எவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, நாடு விட்டு நாடு போய் என்ன செய்ய வேண்டிய வேலை? இருக்கிற கட்டுகளை உடைச்சு தள்ளு. அல்லேலூயா. சோதனை. நான் பல ஊர்களுக்கு பாஸ்டர் கூட போயிருக்கிறேன். பிசாசு ஓட்டும் போதெல்லாம் பக்கத்தில் நின்று இருப்பேன். திடீர்னு நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பயந்து அலறி ஓடிச்சு. அல்லேலூயா. கூட இருந்து கற்றுக்கிட்டு தான் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ட்ரெயின் பண்ணார். அல்லேலூயா. கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த பிரேத சீலைகளை அவங்க கட்டிக்கிட்டாங்க. ஆனால் இயேசுடைய பிரேத சீலையை கட்டவிழ்க்க யாருமே வரல. ஏன் சொல்லுங்க? தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. இயேசுடைய சரீரத்தை இருந்த கட்டுகளை யாருமே அவிழ்க்க வரல. அதுவே கலண்டு விழுந்துருச்சு. அல்லேலூயா. எல்லாம் விழுந்துச்சு. சில கட்டுகளை நம்மளே போட்டுக்கிறோம். சில கட்டுகளை நம்மளே, சில பிரச்சனைகளை வாலண்டியராக வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அலைகிறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. சில பிரச்சனைகளுக்கு காரணம் வேற யாருமே கிடையாது, நம்ம தான் காரணம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சிலர் பிரச்சனைகளுக்கு அவங்க மட்டுமே முக்கிய காரணம். சில நேரங்களில் நம்மளே வருவித்து கொண்ட சில ஆபத்துகள், சில தேவையில்லாத பிரச்சனைகள், சில செல்போன், சில தொடர்புகள், சில காரியங்கள், சில கடன்கள், எல்லாமே காரணம் யாரு? அவங்களே. சோத்திரம். சில கட்டுகள் நம்மளே போட்டுக்கிறோம். ஆனால் நம்மளாலே அவுக்க முடியும். அதெல்லாம் நம்மளே வெளியே வர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் நிறைய பேர் வெளியே வர்றதுக்கு ஆசையே இல்லை. இருந்துட்டுமே இன்னும் கொஞ்ச நாள் கட்டுகளோடு இருப்போம். அல்லேலூயா. இந்த மாலையில் கர்த்தர் எல்லா கட்டுகளும் அவுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேரலையில் கேட்டுருக்க எல்லாருடைய கட்டுகளும் கர்த்தர் அவிழ்க்க போகிறார். சிலருக்கு சில பயம் இருக்கு. சிலருக்கு சில தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் மாற்ற போறாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில கட்டுகள் நம்மளே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத பயம். லைட்டாக ஒரு ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு. தேவையில்லாத பயம். அல்லேலூயா. தலை வலிக்கிற மாதிரி மண்டையில் ஏதோ வந்துருச்சு போல. அல்லேலூயா. சில தேவையில்லாத பயம், சில தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மைகள். சில காரியங்களை விட்டு வெளியே வர முடியும், ஆனால் மாட்டோம் இல்லையா? சில காரியம் விடணும்னு நினைப்போம், ஆனால் விட மாட்டோம் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மாலையில் கட்ட அவிழ்க்க போகிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்ல. தட ஓட. அல்லேலூயா. நம்மளே போட்டுக்கொண்ட கட்டுகளை நம்மளே தான் அவுக்கணும். அல்லேலூயா. ஆனால் சத்துரு போட்ட கட்டை கர்த்தர் இறங்கி அவிழ்ப்பார். ஆமென் சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே பார்க்குறோம். அங்கே சிம்சோனுடைய கைகள் என்ன பண்ணியிருக்கான்? கட்டப்பட்டிருக்கிறது. சத்துரு நம்ம
கட்டி வச்சிருக்கிறான். சில காரியங்கள் சாத்தான் சில வேளை கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டுகளை யார் வந்து அவிழ்ப்பார்னு சொன்னா தேவன் இறங்கி வந்து அவிழ்ப்பார். தேவனுடைய கட்டு அப்பா வாசிக்குங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியே அவன் மேல் பலமாய் இறங்கினதால அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. ஆமென் சொல்லுங்க. நம்மளா சில கட்டுகளை அவுக்க முடியும். நம்மளால அவுக்க முடிஞ்ச கட்டுகளை நம்ம தான் அவுக்கணும். அல்லேலூயா. சில கட்டுகளை நம்மளே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கட்டி பிடிச்ச கட்டுகளை நம்மளா அவுத்து வெளியே வரணும். சில பிரச்சனைகளை விட்டு நம்ம வெளியே வரணும். சில போராட்டங்களை விட்டு நம்ம வெளியே வரணும். ஆனால் சத்துரு நம்மை கட்டி வைத்திருப்பான்னு சொன்னால், சாத்தான் கட்டி வைத்திருப்பான்னு சொன்னால், அதை கட்டி அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். இந்த மாலையில் அந்த ஆவியானவர் உங்களுக்கு வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை இருக்குது, எது கட்டி வைத்திருக்கிறது, உங்களை முன்னேறி செல்ல முடியாதபடி எது தடுத்து கொண்டிருக்கிறதோ அதை நெருப்புப்பட்ட நூல் போலாக்கி, ஆமென், அந்த கட்டுகள் அவிழ்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில கிரியை செய்ய போகிறார். விசுவாசிகள் உங்க சத்தமா ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில பார்க்கிறோம். அவர் சங்கிலியால என்ன பண்ணிருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது 12 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய ஊழியக்காரனை எந்த சிறைச்சாலையும் அடைத்து வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்பேற்பட்ட சங்கிலிகளும் அறுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் அங்க இறங்கி வருகிறது. அங்க சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிசாசு கொண்டு போய் வச்சிருவான்னு நினைக்கிறாங்களா? கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சிருவ முடியுமா? ஆனா கர்த்தருடைய கரம் இறங்கி வந்துச்சுன்னா அங்க ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில சிறைச்சாலை அனுபவம் இருக்கிறது. யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. என்னால் முன்னேறி செல்ல முடியவில்லையே, என் பிரச்சனை யார் மாற்றுவா, எங்கிருந்து சுதந்திரமாக செயல்பட முடியவில்லையே. சில காரியங்கள், சில ஃபினான்ஷியலில் சில காரியங்கள் போராடி கொண்டு இருக்கிறது. சில கட்டுகள் இருக்கிறது. சில சிறைச்சாலையின் அனுபவங்கள் இருக்கிறது. கர்த்தர் இந்த மாலை வேளையில அவர் இறங்கி வந்து எல்லா சிறைச்சாலையின் அனுபவத்தையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லா சங்கிலிகள் உடைய போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. உடைக்க தான் போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாலை வேளை அற்புதங்களையும் அடையாளங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எலும்பு பெலன்கொள். நமக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாருங்க. நமக்கு அந்த கிருபை கொடுத்துருக்கிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எலும்பு பெலன்கொள். எலும்பு பெலன்கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா? அல்லேலூயா. ராகாபை துண்டிச்சது, வலு சர்ப்பத்தை வதைத்ததுங்க. ராகாபு என்று சொன்னால் அந்த வேசியை சொல்லல. ராகாபு என்று சொல்லப்படுவது எகிப்து தேசத்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. எகிப்து தேசத்தை வதைத்தது நீதான் தானே? வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதானே? வலு சர்ப்பம் பார்வோனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் மேற்கொண்டையே, அங்க எகிப்து தேசத்தை கலங்க விட்டையே. நீங்க அநேக காரியங்களை கர்த்தர் உங்க மூலமா செஞ்சிருப்பாரு, உங்க ஜெபத்தின் மூலமா செஞ்சிருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒரு சூழ்நிலை, சில காரியங்கள் நம்ம நெருக்கி, சில காரியங்கள் சிறைச்சாலை அனுபவத்தில் வைத்திருக்குது இல்லையா? முந்தின நாட்களிலே எழும்பினபடி எழும்புங்க. அநேகர் இங்கே இருக்கிறீங்க. முந்தின நாட்களில் கர்த்தர் எப்படி உங்களை வல்லமையை பயன்படுத்தினாலும் அதுபோல அதை காட்டிலும் மேலான ஒரு வல்லமையோடு கூட உங்களை பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற உங்களை அநேகரை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிற நாட்கள் வருகிறது. எலும்பு பெலன்கொள். முந்தின நாட்களிலும் பூர்வ நாட்களிலும் எழும்பினபடி எழும்பு. ஆதியில நீ எப்படி எழும்பி பிரகாசிச்ச, எப்படி ஊழியம் செஞ்ச, எப்படி கர்த்தருக்காக ஓடுன, வைராக்கியம் பாராட்ட, எப்படி ஜெபம் பண்ண, எப்படி கர்த்தருக்காக எல்லா காரியத்தையும் துணிந்து நின்ற, இன்னைக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயே. இன்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிற ஜெப வீரர்கள் தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடுகிற வைராக்கியமாய் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவை. அல்லேலூயா. முந்தின நாட்கள் எப்படி எழும்பினோமோ அதுபோல எழும்பு.
கமான், எஸ், ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. தடை ஹல்லேலூயா, உடைக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்க போறார். ஹல்லேலூயா. முந்தின நாட்களில் எழும்புனது போல எழும்ப போறீங்க. எல்லா சர்ப்பங்களையும் கர்த்தர் நம்ம காலு கீழே கொண்டு வர போறார். வதைக்க போறோம், மிதிக்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. கல்லறையின் கல்லை கர்த்தர் புரட்டி போடுவார். ஹல்லேலூயா. ஆனால் எரிகோ போன்ற பெரிய மதில்கள் இருக்கிறது. எரிகோ போன்ற பெரிய மதில்கள். எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், இந்த எரிகோ மதில அவங்க உடைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போனாங்க. நான் அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். செங்கடலை ஆண்டவர் பிளக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை. செங்கடலை பிளக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சா? போனாங்க, போய் நின்னாங்க, பயந்தாங்க, எல்லாம் ரைட்டு. என்னாச்சு? கோலை எடுத்து நீட்டினார் மோசே. அங்கே செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. எவ்வளோ பெரிய இயற்கை, எவ்வளோ பெரிய கடல், சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை பிளப்பதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட நேரம் வெகு சில நொடிகள், வெகு சில நிமிடங்கள் தான். ஆனால் மனுஷனால் கட்டப்பட்ட அந்த எரிகோ கோட்டையை உடைப்பதற்கு ஆண்டவர் சில பாதைகளில் கர்த்தர் கொண்டு போனார். சில வழிமுறைகளை கர்த்தர் காண்பித்தார். ஆமென் சொல்லுங்க. நேற்று தினம் அதை தியானித்து கொண்டு இருக்கும்போது சில காரியங்களை கர்த்தர் கூட பேசினார். அது உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஒரே மாதிரி செய்ய மாட்டார். சில பிரச்சனைகளுக்கு சில மருந்துகள் இருக்கு. தலைவலிக்கு ஒரு மருந்து, ஹல்லேலூயா. வயிற்று வலிக்கு ஒரு மருந்து. எல்லா பிரச்சனையும் ஒரே மருந்தில் தீர்க்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம் பண்ணக்கூடிய முறைகள் பார்த்தீங்கன்னா ஒரே முறை எதுவுமே கிடையாது. சில நேரங்களில் ஆண்டவர் மோசே கையை தூக்குங்க, நீங்கள் நில்லுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? சிதறடிக்கப்படுவாங்க. சில நேரங்களில் சுற்றி வாங்க, அங்கே இடிந்து விழும். சில நேரம் பானை சட்டியை ஓட, அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். சில நேரம் எதுவுமே பண்ணாத தூங்கிட்டே ஒரு தூதன் வந்து என்ன பண்ணிடுவான்? 1,85,000 பேரை அடித்து கொண்டு வருவான். ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சிக்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், புரிஞ்சிக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடிய அற்புதத்தை நீங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவரை ஆராய்ச்சி பார்க்கவே முடியாது. சில நேரங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி சில காரியங்கள் அற்புதம் நடக்கும்னு நினைப்போம். ஆனால் நம்மளை நினைக்கிற மாதிரி நடக்காது, வேறு மாதிரி நடக்கும். என் ஊழிய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், இன்றைக்கி நான் போகிற பாதையில் எனக்கு இப்படி தான் அற்புதம் நடக்கும்னு நினச்சிட்டு இருப்பேன். அது நடக்கவே நடக்காது. எனக்கு இப்படி தான் தேவை சந்திக்கப்படணும்னு நினச்சிட்டு நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அது அளவு, அது மாதிரி உண்மையில் நான் வைத்திருக்க நினைவுகள் அவ்வளோ பெருசாக இருக்கு. அவ்வளோ திட்டம் அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஹல்லேலூயா. நம்ம திங்கிங்லாம் கிடையாது. சில நேரங்களில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு மூலமாக இந்த அற்புதத்தை செய்வீராக, இந்த பேங்க் மூலமாக எனக்கு லோன் சேங்ஷன் ஆகணும் ஆண்டவரே, அப்பா இந்த டாக்டருக்கு நான் போகிறேன், இந்த டாக்டர் மூலமாக. எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கணும். யோசுவா அதை தான் செஞ்சார். யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் முதல்ல செய்யக்கூடிய ஒரு காரியம், 5ஆம் அதிகாரம் முதல்ல 6:1 வாசிக்கும். 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் 5, 14, 15 வாசிக்கும் போது, அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டால். யார்கிட்ட போய் கேட்கிறாரு? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கப்பா? என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக யாரிடத்தில் விசாரிக்க வேண்டும்? ஒரு வக்கீல்கிட்ட போய் நல்ல ஒரு வக்கீலை பார்த்து பேசினா கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவரை பார்த்து பேசினா கரெக்டாக இருக்கும். இவரை போய் விசாரித்தா இவர் எல்லா விஷயத்தையும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், இவரை போய் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அநேக நேரங்களில் நம்ம நண்பர்களிடத்தில் கேட்குறோம், உறவுகளிடத்தில் கேட்குறோம், பெரியவங்ககிட்ட கேட்குறோம், அவங்ககிட்ட கேட்குறோம். முதல்ல கேட்க வேண்டியது எங்கே? யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தரிடத்தில் கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இருக்கிறீங்களா? ஆமாம், ஸ்தோத்திரம். முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? தேவனோடு கூட உறவாடக்கூடிய அனுபவம் இருந்ததுன்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவு,
மிகவும் மிகவும் அவசியம். உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் யார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு போய் கேட்கணும்னு சொன்னால் ஏசப்பாட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லையா, நான் என்ன செய்யணும்? இவ்வளோ பெரிய எரிகோ மதில் இருக்குது. 6ஆம் வசனம் ஆராதிக்கிற முதல் வசனத்தை வாசிக்கும் ஒரு எரிகோ மதில் அங்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. யாரும் உள்ளே போக முடியல, வெளியே வர முடியல. அப்பா என் சிச்சுவேஷன் இப்படி இருக்கப்பா, எனக்கு முன்னே அடைக்கப்பட்டிருக்கப்பா. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்குது. ஒருவரும் வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் என்ன பண்ணுறது? சில நேரங்களில் பிரச்சனை தீவிரம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அல்லேலூயா. சில கற்களை நம்மளே எடுத்து போடலாம், சில கற்களை ஆண்டவரே இறங்கி வந்து எடுத்து போடுவார், உண்மைதான். ஆனால் சில காரியங்கள், எரிகோ போன்ற சில மதில்கள், சில தடைகள், ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் இருக்கக்கூடிய வியாதிகள், பிரச்சனை தீவிரம் ரொம்ப ஆழமாக இருக்கு, ரொம்ப ஆழமாக இருக்கு. அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி நமக்கு ரொம்ப அவசியம். சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற சில முறைகள் மூலமாக தான் அதை சரி பண்ண முடியும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஜெபிக்கு வரும்போது சில நேரம் நம்ம சொல்லுவோம், தொடர்ந்து வாங்க சிஸ்டர், அல்லேலூயா. ஒரே நாளில் சில பேரெல்லாம் ஓட்டினோம்னா அவ்வளோதான், அதான் அடுத்த வாரம் வேற எங்கன்னா போய் நின்றுவாங்க. சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அல்லேலூயா. பார்க்குறோம், 7 நாள் வாங்க, 10 நாள் வாங்க, ஜெபம் பண்ணும், உபவாசத்தை. ஆண்டவர் சொல்றது, இந்த இவ்வையான பிசாசு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் போவோம். சில காரியம் உபவாசம் பண்ணி போவோம். சில நேரம் பட்டுன்னு தைய வச்சோன்னே பட்டுன்னு போயிடும். சில பிசாசு துரத்துறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அழிக்கணும். சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கணும்னா பிளானர் யாரு? ஆண்டவர். அவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும், அந்த பிளானை கேட்குறாங்க. அல்லேலூயா. கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு. பார்க்கும்போது வாசிக்கும் போது யோசுவா 6ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது, பட்டணத்தை சூழ்ந்து 6 நாள் செய்ய கடவீர்கள், ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள், செய்யுங்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர 7 தரம் சுற்றி வாங்க. ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணிடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். ஆமா. இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன, பிளான் என்ன? 6 நாள் டெய்லி ஒரு முறை என்ன பண்ணுங்க, சுற்றி வாங்க. 7ஆவது நாள் என்ன பண்ணுங்க, 7 முறை சுற்றி வாங்க. என்ன செய்யணும்? 7 ஆசாரியர்கள் இருக்கணும், 7 கொம்புகள் இருக்கணும், எக்காலம் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஆர்ப்பரிக்கணும். இதுதான் பிளான். ஆமென் சொல்லுங்க. எது செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு பிளான் என்ன பண்ணணும், கேட்டு பண்ணணும். நிறைய பேர் இந்த பிளானை வாங்கிறதே இல்லை. சில பிரச்சனைகளுக்கு தீர்வை ஆண்டவர்கிட்ட பிளான் பண்ணி தான் வாங்கணும். ஆமாம், 15 வருஷம் நம்ம வாங்கி அப்படியே லோன், அந்த லோன், இந்த லோன் வாங்கி வச்சுருப்பீங்க. உடனே ஜெபம் பண்ண உடனே மறுநாளே சரியாகாது சில காரியங்கள். அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம். பண்ண பாவங்கள், பண்ண காரியங்கள், சேர்த்து வச்ச எல்லா காரியமும் அவ்வளோ பெருசு இருக்கும் வீட்டில். ஆமாம். சில காரியங்களை சில பிளான் பண்ணி தான் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பக்கத்து பாஸ் சொல்லுங்கள், பிளான் பண்ணி தான் பண்ணணும். யாரோட பிளானை பண்ண போகிறீங்க? உங்கள் பிளானா? யாரோட பிளானு? கர்த்தருடைய பிளான். அல்லேலூயா. அப்போது அங்கே செங்கடலை ஒரே நாள் ஆண்டவர் 1 நிமிஷத்தில் பிளந்தாரு. இங்கே 7 நாள் சுற்றணும். ஆமென் சொல்லுங்க. 7 நாள் சுற்றணும். நிறைய பேர் யோசனையாக இருக்கு, இன்னும் 7 நாள் சுற்றணும், எதுக்கு 7 நாள் சுற்றணும்? ஆமென். எனக்கு தெரியாதா, நான் பார்க்கலதா, நான் செய்யாததா? ஆண்டவர் சொல்ல, சுய புத்தியின் மேல் சாயாத, சுய புத்தி மேலே சாயாது. நிறைய பேர் நம்ம மண்டையை யோசனை இருக்கும். நம்ம மண்டைலாம் சின்ன மண்டை. ஆமாம், 10 வருஷம் ரொம்ப குட்டி மூளை. இந்த குட்டி மூளையில் என்ன யோசிக்கணுமோ அதுதான் யோசிக்கணும். அல்லேலூயா. தேவனிடத்துலேருந்து பிளானை வாங்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் நம்ம கர்த்தரில் நம்பிக்கையார், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அவரிடத்தில் திட்டத்தை கேளு, அவரிடத்தில் பிளானை கேளு. அல்லேலூயா. நிறைய பேர் பிளான் வாங்கிடுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. பாஸ்டர் சொல்லியிருப்பாரு, 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு வாங்க, விடுங்க, 4 நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. சோத்திரம். சில காரியங்கள் செய்யணும்னா செஞ்சு தான் ஆகணும், உடனே செய்யணும். இந்த காரியத்தை மாற்றணும்னா உடனே மாற்றணும். இந்த காரியத்தை
வேற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னா செய்யணும். ஆண்டவர் இடத்துல பிளானை வாங்கிட்டு நிறைய பேர் செய்யறது இல்லை. ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார், ஆனா செய்யவே மாட்டேன் நானே. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தடை உடையணும்னா செயல்படணும். ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஃபர்ஸ்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப், ரெண்டாவது பிளான் வாங்கணும், மூணாவது ப்ராசஸ்ல இறங்கணும். ஆமென் சொல்லுங்க. அதில் யோசுவா 6:8 வாசிக்கும் போது, யோசுவா 6:8, யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே என்ன பண்ணாரு? பேசின உடனே, பக்கத்து பசங்க பேசின உடனே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசின உடனே என்ன செஞ்சாங்க? தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்து கொஞ்ச நேரம் போய் சாப்பிட்டு வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்களா? என்ன செஞ்சாங்க? உடனே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு பேசிட்டாருன்னு சொன்னா உடனே செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியத்தை உடைக்கணும்னு சொல்லிட்டாரு, இந்த சவுத்தை உடைக்கணும்னு சொல்லிட்டாருன்னா, இந்த சவுத்தை உடைக்கிறதுக்கு உடனே கடப்பாரை எடுத்துட்டு போகலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பென்சில் எடுத்துட்டு எங்க உடைக்கணும்னு மார்க்காவது பண்ண ஆரம்பிச்சிடணும். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குதே? அல்லேலூயா. ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணவாத ஆரம்பிங்க. ஆண்டவர் இந்த காரியம் ஆண்டவர் செய்வார் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட செயல்பாட்டில் இறங்குறவர்கள் தான் அங்கே காரியத்தை சாதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எங்கள் பாஸ்டர் அப்படிதான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அன்றைக்கி செஞ்சே ஆகணும். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. மணி பாஸ்டர். அல்லேலூயா. ஒரு காரியம் இன்னைக்கு சொல்லிட்டாருன்னா அன்றைக்கி அது செஞ்சே ஆகணும். செஞ்சாமல் இங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் இந்த இடம் போடணும்னா போட்டுடணும். பாஸ்டர் ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தா, இதை செய்யணும்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும். அதனால தான் இன்னைக்கு ரூபா ஊழியங்களை கர்த்தர் மகிமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. திட்டத்தை கொடுத்துட்டு அது ஒரு வாரம் கழிச்சு ஆண்டவர் பேசியிருக்கிறார், கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் செய்வார். அல்லேலூயா. சோத்திரம் அப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுது? வீட்டில் சாப்பிட்டு அன்னைக்கு நல்லா தூங்கி நாளைக்கு எந்திரிச்சு செய்வோம், செய்யவே மாட்டாங்க. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஜெபிக்காவது ஆரம்பிக்கணும். இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அப்போ ப்ராசஸ்ல இறங்கணும். பிரியமானவர்களே, காரியத்தில் களத்தில் இறங்காம ஒண்ணுமே நடக்காது. அவங்க ஏன் என்ன கேட்கவே இல்லை. கூட இருக்கவங்க என்ன பண்ணல, ஏன் என்ன இப்படிலாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்பா எங்களுக்கு 7 நாள் எப்படி நடக்க முடியும்? ஒரு வாரம் நடந்தால் பரவாயில்லையா, ஒரு வாட்டி நடந்தால் போதாதான், எதுக்கு 7 நாள் நடக்கணும் கேட்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காரு. 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும், சொல்லும் நாட்கள் வரைக்கும் ஆர்ப்பரியாமலும் வாயினாலே சத்தத்தை காட்டக்கூடாது. பக்கத்துல பார்த்து சத்தமே பேசக்கூடாது. அப்புறம் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஒரு பேச்சு கூட வரக்கூடாது. பக்கத்துல பார்த்து அமைதியாரு, பேசக்கூடாது. மோசமான நாங்கள். அல்லேலூயா. சத்தம் நம்மளுக்குள்ளது வரக்கூடாது. ஏன்னு சொன்னா, நம்ம மனதில் பேச விட்டான்னா, யோசுவாக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் தான் வர சொல்லிக்கிட்டே இருப்பார். பாஸ்டர் வேறு 40 நாள் வாணுவார். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை பண்ணு இதை பண்ணுவாங்க. அதான் சொல்கிறார், பேசவே கூடாது. ப்ராசஸ் டைமில் என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். ஒரு ப்ராசஸிங் டைமில் போயிட்டுருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்துட்டு இருக்கிறாருன்னா அந்த டைமில் என்ன பண்ணிடக்கூடாது? இதெல்லாம் நடக்குமா நடக்காதான் தெரில, உங்கள் பாட்டு சொல்கிறாங்க, கர்த்தர் எழுப்புதல் ஏற்படுத்துவாருன்றாங்க, சென்னை பட்டணத்தில் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கிறாங்க. பேசிடக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பேசக்கூடாது. அவிசுவாசம். சரி, நிறைய பேருக்கு பிரச்சனையே வாய் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. வாய் தவளை தன் வாயால் கெடும், விசுவாசி அவன் வாயால் கெடுவார். பேசி பேசியே கர்த்தர் நம்ம கொடுக்கக்கூடிய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழக்கிறதே யாருன்னு பார்த்துடலாம், நம்ம ஆளுங்க தான். அல்லேலூயா. ஆண்டவர் அழகாக வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். தீர்க்க தரிசனம் பேசுவேன், இந்த வருஷம் இது செய்வானா, என்னத்தை செய்ய. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ பேசக்கூடாது. நோ சைலண்ட். 6 நாள் 6 முறை சுற்றி வரும் பேசக்கூடாது. 7ஆவது நாள் 6 முறை சுற்றி வரும் பேசக்கூடாது. 7ஆவது முறை தான். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு முன்பாக நாம் வாயை திறக்காமல் இருப்பது நல்லது. நான் எங்கள் வீட்டில் பாஸ்டர் சொல்லிட்டார், இந்த வருஷம்
வீடு கட்டணும்னு சொல்லிட்டார். நான் வீடு கட்ட போகிறேன், பக்கத்துல சொல்லி வைங்க, சொந்தக்காரன் சொல்லி வைங்க, முடிஞ்சு ஹோலி முடிஞ்சு. அல்லேலூயா, சோத்திரம். கத்துறீங்க வா பாருங்க, நமக்கு ஆப்பு வேற யாரும் வைக்க வேணாம், பக்கத்துல யாருமே வைக்க தேவையில்லை, அவனே வச்சு அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, உட்காந்துக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். பேசவே கூடாது, வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் பேசவே கூடாது. பத்திரிக்கை முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்ககிட்ட சொந்தக்காரன்ட்ட பத்திரிக்கை கட்டுவான். இன்னும் ஒரு இது காரியம், சில காரியங்கள் வீடு பொண்ணு பார்க்கறன்னு சொல்லவே கூடாது, மாம்பழை பார்க்கறன்னு சொல்லவே கூடாது. கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாருன்னு சொன்னால் எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். எல்லாத்தையும் போய் சொல்லி அதை சொல்லி எது சொல்லி இருக்கிற வைத்தறிச்சலாம் கொட்டி சோத்திரம். அல்லேலூயா, பல பிரச்சனைகள் நம்மளே என்ன பண்ணிக்கிறது, தேடி வர வச்சுக்கிறது. சோத்திரம். தடை அதை இருக்கிறீங்களா? அல்லேலூயா, தடை உடைக்கணும்னா அந்த உடையிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஒரு பேசாம சத்தம் காட்டாம இருங்க. எப்போ சொல்வாரோ அப்போ பேசுங்க. அல்லேலூயா, சோத்திரம். ஏசாயா 53 சோத்திரம் 8ஆம் வசனம், அவருடைய வழி நினைவுகள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, சோத்திரம். நம்ம சின்ன மூலையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரு, அந்த பிளானுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா, அந்த டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் லைஃப். சில நேரங்களில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, டிசிப்ளின் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ். நாமே நேசிப்பதற்கான ஒரு முறை தான் டிசிப்ளின். கரெக்ட் டைமுக்கு சர்ச்சுக்கு வர்றது ஒரு டிசிப்ளின். அது வேறு யாருக்காகவும் இல்லை, நமக்காக நல்லது. நல்ல ஃபுட்டு, நல்ல சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா, மற்றவங்களை நம்ம நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் டிசிப்ளின். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தணும்னா, பயன்படுத்தணும்னா, நம்ம மேன்மைப்படுத்தணும்னா நமக்கு ஒரு சில டிசிப்ளின் ரொம்ப அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? பிளான் ஆஃப் என்ன சொன்னோம்? பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். 2வது பிளான். 3வது ப்ராசஸ். 4வது ப்ரொக்ளமேஷன். 7வது நாள் 7 முறை சுற்றி வரும்போது, 7வது முறை சுற்றி வரும்போது, கடைசி முறை சுற்றி வரும்போது பேசுறாங்க. அல்லேலூயா, வாசிங்க அந்த வசனத்தை. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் என்று பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, அப்புறம் ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும், நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்று பேசி மறைத்து வைத்தபடி. அதுக்கு அடுத்தது அவங்க ஆர்ப்பரித்த போது என்ன நடந்துச்சு? அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அவர்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட சொல்லுங்க, ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. 7வது நாள் 7வது முறை தேவன் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை பல இடங்களில் சுத்த விடுவார். ஏன்னு சொன்னால் அவருக்கான நேரம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வச்சு நம்ம சுத்த விடுவார். ஆமென் சொல்றீங்க. அவர் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எதிர்பார்க்கிறார், ஒரு காரியத்தை நம்ம கிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு நேராக அந்த பொசிஷன் பண்ற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார். சில வேலைகளில் சுத்தி வா ஒரே நாள் அற்புதம் நடக்காது, ஒரே நாளில் சில காரியம் நடக்காது. தேவ பிள்ளைகளுக்கு சில நேரங்கள் ஆண்டவர் சுற்றி வர வைப்பார். ஆனால் 7வது நாள் 7வது முறை அவர்கள் சுற்றி வரும்போது அவர்கள் ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள், எக்காலங்களை ஊதினார்கள். அங்கே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நாம் செய்யும் போது, அல்லேலூயா, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் செய்யும் போது அங்கே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும், அற்புதம் நடக்கும்.
இங்கே ஆர்ப்பரிக்கிறது தேவனை துதிப்பதற்கு அடையாளம், தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசுவதற்கு அடையாளம், தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை பேசுவதற்கு அடையாளம். கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன பேசினார் அதெல்லாம் பேசுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆவை அடக்கி வைக்கக்கூடாது. எப்போ பேசணுமோ எங்கே பேசணுமோ அங்கே பேசும்போது கர்த்தர் அங்கே கிரியைகளை நடப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தடை உடைக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது நாளில் அவர்கள் ஊதினார்கள், எக்கால ஊதினாங்க. நாங்கள் ஒவ்வொரு முறை இந்த ஃப்ரீடம் போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அந்த எக்காலங்களில் 7 முறை ரொம்ப பதட்டமாக சிலலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி இருக்கிறத பார்த்துருக்குறேன். ஸ்டேஜில் நின்று ஆனால் எக்காலத்தை ஊதும்போது மைக்கை பிடிச்சிட்டு நிற்போம். பார்க்கும்போது முன்னாடி பிசாசுகள்லாம் அலறி ஓடுகிறத பார்த்துருக்குறேன். நிறைய பேர் கட்டுகள் அவிழ்கிறத பார்க்குறேன். தற்கொலை நாவிகள் அங்கே தெரிச்சு ஓடுறத பார்த்துருக்குறேன். பயங்கரமான மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரும் 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 காரியங்களை அல்லவர் எரிகோ போன்ற பெரிய மதில்களை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும் அப்பா. எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் இன்னைக்கு உடையணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள், என்னால் மேற்கொள்ள முடியாத சில போராட்டங்கள் இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு அதை உடைக்கணும்னு சொல்றவங்க இருக்கிறவங்க எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை, ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்தல், ஆண்டவரை துதித்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி பாருங்க. கர்த்தர் இந்த மாலை வேளையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கட்டவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும் கட்டுகளை கர்த்தர் உடைக்க போறார். ஹல்லேலூயா. மகாபா ஷகலகன மரபோதியான் துரபோ. எஸ் 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 ரபா கமரபோ பாராஷிகா பலபரபதியா. நல்லா சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் துதி உங்கள் நாவிலிருந்து ஒலிக்கட்டும். கர்த்தர் இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்கள் கட்டுகளை உடைக்க போறார். ஹல்லேலூயா. கபாரா ஷியாந்தரபோ ரகபலபரபதியான் துர ரகலதரபோ எல்லா தலை மேல கை வச்சு சொல்லுங்க. அபிஷேகம் என் தலை மேல வரட்டும் அப்பா. என் வாழ்க்கையில குடும்பத்துல அப்பா இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். என் வாழ்க்கையில தடைகள் எல்லாம் உடைக்கப்படணும். ஹல்லேலூயா. கபாரா ஷியாந்தரபோ. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் சொல்லுங்க. எனக்குள்ளே அபிஷேகம். ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே. தலைகள் எல்லாம் உடைய போகிறது. எல்லா தடைகளும் உடைக்கிற தேவ வல்லமை இயேசு கிறிஸ்துவின் கல்லறையின் மேல் வைக்கப்பட்ட அந்த பெரிய கல்லை புரட்டி போடும்படியாக கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தது போல இந்த மாலை வேளையில உங்கள் வாழ்க்கையில் தடைகளை உடைக்கும்படியாக தேவ தூதன் இறங்கி வருகிறார். சபை மேல தேவ தூதன் இறங்கி வருகிறார். லைவ்ல பார்த்துக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவ தூதன் இறங்கி வந்து இருக்கிற தடைகளை மாற்றி போடும்படியாக
மரகபரவரவ அபிஷேகம் ஆவியானவர் எங்குள்ளே சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே கட்டவிழ்க்கிறோம் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் அப்பா கட்டவிழ்க்கணும் சொல்லுங்க ஒன் மோர் எஸ் கட்டவிழ்க்கணும் இன்னைக்கு உடைக்க போற கட்டுகளை உடைக்க போற காலா கபாலா ஸ்ரீயாந்தரவு கட்டுகளை ஓ அபிஷேகம் எனக்குள்ள வராது கபாலா நீ கபாலா வாய் திறந்து ஆவி நிரம்பி அபிஷேகம் மராஷி கபாலா கனவரு ஓ எனக்குள்ளே அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே ஜபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும் ஜபாவி ஊற்றி இந்த மாலை வேளையில ஜப ஆவி ஊற்றப்படட்டும் ஜப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே ஜப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே ஜப ஆவி வந்திறங்கட்டும் ஜப ஆவி ஊற்றி விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும் அல்லேலூயா தேவனோடு தனித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த மாலையில நீங்க பெற்றுக்கொள்ளணும் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா உங்க வாழ்க்கை மாறலாம்